செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கொடி டிசைன் தான் பார்க்க போகிறோம். கொடி டிசைன் அப்படின்னு சொல்கிறத விட கர்தானாவை எப்படி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு கர்தானா நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கிங்க. டிசைட் பண்ணிவிட்டு அவ்வளோ நீட்டுக்கு கர்தானாவை கோத்துங்க. இது செகண்ட் மாடல் தான் இப்போ நான் சொல்லி கொடுக்குறது. ஃபஸ்ட்டு ஒரு மாடல் சொல்லி கொடுத்தேன், அது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கிங்க. இப்போ எவ்வளோ நீட்டுக்கு வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கிட்டு இதை மாதிரி வச்சு டைட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. அந்த இடத்துல எண்டில் கொண்டு போய் ஒரு நாட் போட்டு எடுத்துங்க. இப்போ இந்த கர்தானா நான் ஸ்ட்ரைட் லைனில் போட போகிறது கிடையாது, லைட்டாக நான் வளைக்க போகிறேன். அதனால் ரொம்ப டைட் பண்ணி தான் இப்போ நான் போடுறேன். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வேணும்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சு போட்டுங்க. உங்களுக்கே தெரியுதா, லைட்டாக பெண்டு தெரிகிற மாதிரி தான் நான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். இப்போ இது பாருங்கள், இந்த கர்தானா ரொம்ப வளையுது. அப்போ இந்த கர்தானா வளையாமல் இருக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு கர்தானா எண்டுலேயும் ஒரு ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ பார்த்தீங்களா, புடச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கா? ஏன்னா இது நான் லேசாக பெண்டு கொடுக்க போகிறேன், அதுக்காக இதை மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வேணும்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வளையாமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு கர்தானோட எண்டுலேயும் அப்படி குத்தி, இந்த சைடு குத்தி அந்த சைடு வச்சு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு வளையவே வளையாது, ஆடாது, பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். நல்லா பாருங்கள், கர்தானாவில் ஒவ்வொரு எண்ட்லேயும் இந்த சைடு குத்தினோம்னா லெஃப்ட்டில் குத்தினோம்னா ரைட்டில் எடுக்கணும், ரைட்டில் குத்தினீங்கன்னா லெஃப்ட்டில் எடுக்கணும். அதை மாதிரி குத்தி இந்த சைடு போட்டு அந்த சைடு அது மாதிரி எடுத்துருங்க. அப்படி எடுக்கிறப்ப உங்களுக்கு லைட்டாக ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்கும். ஏதாவது க்ரிப்பான ஒரு பொருளில் ஒரு ஊசியை குத்தினீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும் பார்த்தீங்களா? அதை மாதிரி ஒரு லைட்டாக ஒரு சவுண்டு வரும். அப்படின்னா அது நல்லா டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு அது வளையவே வளையாது. இந்த சைடு குத்தி அந்த சைடு எடுத்துருங்க. இதை மாதிரி நீங்கள் எடுக்கிறப்ப வளையாது, பர்ஃபெக்டாக உங்களுக்கு ப்ளவுஸில் போகிறப்ப ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் இந்த இடத்துல கொஞ்சம் பெண்டு கொடுக்க போகிறேன், அதனால தான் இதை மாதிரி லூஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வச்சு அழகாக போட்டுங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒவ்வொரு எண்டுலேயும் நீங்கள் இதுமாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். இது செகண்ட் மாடல். ஃபஸ்ட்டு மாடல் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துங்க. இதை மாதிரி நீங்கள் கொடுத்து எடுக்கிறப்ப உங்களுக்கு வளையாது, ரொம்ப அழகாக நீட்டாக வந்துடும். இது ஸ்லோவாக தான், அதனால தான் காமிச்சிருக்கேன். பாருங்கள், இதுதான் கர்தானா ஸ்டிச்சிங். ப்ரூச்சஸில் கர்தானா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கர்தானா இல்லாமல் நம்ம ப்ரூச்சஸ் போடலாம், இருந்தாலும் எப்படியாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு கர்தானா தேவைப்படும். இந்த ஸ்டிச்சஸ் உங்களுக்கு நல்லா கரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னா மற்ற ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் பெண்டு கொடுத்துட்டேன், லேஸாக வளைச்சிட்டு நான் போடுறேன். ஏன்னா கொடி டிசைன் ஸ்ட்ரைட்டாக போட வேண்டாம் அப்படின்றதுக்காக அப்படி லைட்டாக வளைச்சிருக்கேன். இதை மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துங்க. நம்ம கார்மெண்ட்ஸில் ஆன்லைன் ஆஃப்லைன் 2 கிளாஸுமே போயிட்டுருக்கு. ப்ரூச்சஸ் கிளாஸு. யாருக்காவது வில்லிங் இருந்தீங்கன்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா லீஃப் தான் கொடுக்க போகிறேன். லீஃபை இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல குத்திட்டு அதில் ஒரு லீஃப் வைக்கிறேன். லீஃப் வச்சப்பறம் அதுக்கு மேலே சுகர் பீடு, கலர் பீடு இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு 4 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இதிலே கட் பீடு வச்சாலும் நல்லாயிருக்கும். கட் பீடு கீழே வச்சுருக்கேன் பாருங்களேன், ப்ளூ கலரில். அது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. இது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் இந்த கட் பீடு வைக்கிறதுக்கு பதிலாக இதை மாதிரி சுகர் பீடு, கலர் பீடு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சாரீ என்ன கலரோ அந்த கலருக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சைடு குத்தி அந்த சைடு, இந்த ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். லீஃப் வைக்கிறீங்க, லீஃப் வச்சு அது மேலே 4 சுகர் பீடு குக்குறீங்க, அந்தாண்ட ஹோலில் கொண்டு போய் குத்தி கீழே இறக்க போகிறீங்க. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லோரும் லேர்ன் பண்ணுங்கள். இதை என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ளவுஸில் நீட்டுக்கு போட்டுக்கிட்டே வரலாம், ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயின் கர்தானா மட்டும் அழகாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ண வந்துட்டாலே உங்களுக்கு ப்ரூச்சஸ் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். நல்லா அழகான ப்ரூச் ஒர்க் இது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்தது நான் கர்தானா ஒன்று ஒன்றா கோப்பேன். ஒன்று ஒன்றா கோக்குறப்ப டபுள் ஸ்டிச்சஸ் கொடுப்பேன் இல்லையா? அதை விட இது சீக்கிரம் ஒர்க்கு முடியும். அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சஸும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் இந்தளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது. இதை மாதிரி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எதாவது டவுட்டு அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணுங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது அழகான ஒரு ஒர்க்கு.
எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மேலே ஏதாவது செடி மாதிரி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை இதை மாதிரியே வெறுமனே விட்டாலும் உங்களுக்கு அழகாக தான் இருக்கும். ப்ளவுஸில் பேக் சைடில் நெக் சைடில் பார்த்தீங்கன்னா இது வரிசைலாம் நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக தான் ஒரு சின்ன கொடியாக கொடுத்துருக்கேன். இதுவே நீங்கள் வளைச்சி அழகாக ப்ளவுஸில் பேக் சைடில் கொண்டு போய் முடிச்சிடலாம். இந்த ப்ரூச் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சுடு ப்ளவுஸு, ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸு எதில் வேணாலும் போடலாம். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டுட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் போட போகிறீங்கனாலும் போட்டுக்கலாம். இதுதான் இதோட அட்வான்டேஜ். சப்போஸ் வந்து இந்த ப்ரூச் வந்து உங்களுக்கு பிடிக்கல, இதை எடுத்துகிட்டு நான் வேறு போட்டுக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அழகாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வீணாகாது. அதனால தான் இப்போ நிறைய பேர் ப்ரூச் ஒர்க் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் பார்க்க லுக்காகவும் இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக் சைடு வந்து அஸ் யூஷுவல் நார்மல் ஸ்டிச்சஸ் தான். நார்மலாக ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. அதுக்கு மேலே நீங்கள் எப்போவும் எப்படி நாட் போடுவீங்களோ அதை மாதிரி நாட் போட்டு எடுத்துங்க. இந்த நாட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் பெருசாக காமிக்கல. இருந்தாலும் இதை பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், இது பார்க்க சிம்பிளாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் ப்ளவுஸில் போடுறப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீட்டாக இருக்கும். ரொம்ப வந்து எனக்கு வந்து கச்ச கச்சன்னு வேணாம், ஒரு நீட் லுக்கில் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த டிசைன் போட்டு விடுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.